வணக்கம். ராயல் என்ஃபீல்டு ஓல்டு புல்லட் ஸ்டாண்டர்டு இந்த வண்டி எப்படி ரெஸ்டோர் செய்யணும், அதாவது ஒரு புல்லட்டை வாங்கி நம்ம எப்படி ரெஸ்டோர் செய்கிறதுக்கு மொத்தம் எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் இதில் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு பொருளுடைய விலை, இந்த பொருளுக்கு பெயிண்டிங்க்கு பொருள் நம்ம எங்கே வாங்கினோம் எல்லாமே நான் வந்து முழு விவரத்தோட டீட்டெயிலாக நான் வந்து சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் செய்துக்கிறங்க. அப்போ தான் நான் அடுத்து போடக்கூடிய வீடியோ பதிவு உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புல்லட்டை வந்து நம்ம வந்து எப்படி ரெஸ்டோர் செய்தோம், அதற்கு எவ்வளவு செலவாச்சு, ஒரு பொருட்களுடைய விலை என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம். அது எல்லாத்தையும் நான் அந்த பேப்பரில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பில் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேப்பர் தான் இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து படிக்க போகிறேன். நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ இந்த புல்லட் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த புல்லட் வந்து முழுமையாகவே நான் தான் ரெடி பண்ணேன். அதாவது ஒரு ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் விட்டு அவங்களே ரெடி பண்ண சொல்லி அந்த மாதிரி பண்ணலை. நானே என்னுடைய ஓன் ரிஸ்கில் வந்து நானே பொருளாக தனியாகவே பர்ச்சேஸ் பண்ணி இன்ஜின் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு இது எல்லாமே தனித்தனியாக நானே செய்தேன். அதற்கு எனக்கு எவ்வளவு செலவாச்சு, இப்போ நம்ம வந்து ஒரு ஷோரூமில் கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா அவங்க எவ்வளவு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, ஆனால் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. நேரில் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தவறான ஒரு விஷயம் கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து என்னுடைய வண்டிக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இப்போது நான் வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து நான் வந்து சொல்கிறேன். முதலாவது ஃப்ரண்ட் மர்காட் ஸ்டே இந்த இருக்குது பாருங்கள். இதுதான் இதோடைய விலை வந்து 197 ரூபா. அதுக்கப்புறம் ரியர் மர்காடு ஃப்ரிட்ஜ் பிளேட் இது வந்து 55 ரூபாய். ஏர் ஃபில்ட்ரு 102 ரூபாய். கியர் பாக்ஸ் ஸ்மால் டெத் கவுண்ட் அது வந்து 155 ரூபா. கியர் பாக்ஸ் புஷ்ஷு 86 ரூபா. ஆம்பு மீட்டர் இங்கே வரும். ஆம்பு மீட்டர் வந்து 320 ரூபாய். அதுக்கப்புறம் நியூட்ரல் கியர் லிவர் ஸ்டாப்பர் ஒரு இது மாதிரி வரும், அது வந்து 45 ரூபா. அப்புறம் கியர் பேலன்சர் 55 ரூபா. கிளச்சு அட்ஜஸ்ட் கப்பு 36 ரூபா. பிரேக் லைட் சுவிட்சு 86 ரூபா. அதுக்கப்புறம் பிரேக் லைட் ரியர் ஃப்ரண்ட்டு அது வந்து 106 ரூபாய். அப்புறம் இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் அது வந்து 145 ரூபாய். அதுக்கப்புறம் சைட் ஸ்டாண்டு அந்த சைடு வரும். நம்ம சைட் ஸ்டாண்டு கொஞ்சம் குவாலிட்டியாக தான் போட்டிருக்கோம். அதோடைய விலை வந்து 445 ரூபாய். அப்புறம் சைலன்சர் பெல்ட்டு, இந்த சைலன்சர் பெல்ட் இது வரைக்கும் வரும். அந்த சைலன்சர் பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா 1655 ரூபாய். அப்புறம் சைலன்சர் அந்த சைடு உள்ளது அது வந்து பார்த்திங்கன்னா 1745 ரூபாய். அப்புறம் வயரிங் கிட்டு டோட்டலாகவே நம்ம வண்டியில் இருக்கிற பழைய வயரிங் செட் அப்படியே எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், புது வயரிங் கிட் போட்டிருக்கோம். வயரிங் கிட் வந்து 1170 ரூபா. அப்புறம் சுவிட்ச் அசம்பிளி 2 சுவிட்ச் வரும். இது வந்து நம்ம ரைட் சைடு உள்ள சுவிட்ச் அசம்பிளி வந்து 520 ரூபா. லெஃப்ட் சைடு உள்ளது வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபா. ஸ்பீடாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா புஷ் போட்டிருக்கேன் 1420 ரூபா. ஸ்பீடாமீட்டர் போட்டு நம்ம வண்டி ஒரு 350 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். அப்புறம் ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு ஏற்கனவே வந்து ஷார்ட் ஹேண்டில் பார், அதாவது ஒரு ராயல் என்ஃபீல்டு ஓல்டு புல்லட்டுக்கு ஒரு ஹேண்டில் பார் வந்து ஷார்ட்டாக தான் வரும். அந்த ஹேண்டில் பார் தான் முதல்ல இந்த வண்டியில் இருந்தது. அது எனக்கு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணதுனால புல்லட் எலக்ட்ரா உடைய ஹேண்டில் பார் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் பாரோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 520 ரூபா. ஒரிஜினல் எல்லாமே வந்து இந்த வண்டியில் போட்டிருக்கிறது எல்லாமே ஓஎஸ் பேர் தான் போட்டிருக்கோம். 520 ரூபா. அப்புறம் வந்து இந்த சைடில் இருக்குது பாருங்கள், இது வந்து டேம்பர், இது வந்து சில்வர் டேம்பர் போட்டிருக்கோம். இதோடைய விலை வந்து 221 ரூபா. இது வந்து இதிலே பிளாக்கும் இருக்குது, இது நம்ம சில்வர் போட்டிருக்கோம். சில்வருக்கு நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. அதனால் நம்ம நல்லா பார்வையாக இருக்குன்னு சொல்லிட்டு சில்வர் போட்டிருக்கோம். அப்புறம் இதோடைய போல்டு இந்த இடத்துல வரும். இது வந்து 46 ரூபா. ஃபுட்ரெஸ்ட் ரப்பர், அதாவது ஃபுட்ரெஸ்ட் ரப்பர் 4 இது வரும். அந்த சைடு மொத்தம் 4 வரும். அது வந்து நம்ம செட்டாகவே புதுசு போட்டாச்சு 670 ரூபா. அப்புறம் வந்து நியூட்ரல் கியர் லிவர், இந்த நியூட்ரல் பண்ணுறதுக்குன்னு தனியாக நம்ம இந்த புல்லட்டில் மட்டும்தான் இது வரும். அந்த கியர் லிவர் புதுசாகவே போட்டுட்டோம். இதோடைய விலை வந்து 252 ரூபா. அப்புறம் வந்து கியர் லிவர் இந்த இருக்கு இல்லையா, கியர் லிவர், இந்த லிவர் நம்ம போட்டிருக்கோம். இதோடைய விலை வந்து 323 ரூபா. அதுக்கப்புறம்
கிக்கர் லிவரும் நம்ம புதுசாகவே செட்டாகவே போட்டுட்டோம். அதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 525 ரூபாய். அதுக்கப்புறம் பிரேக் பெடல் அந்த சைடு வரும். இந்த வண்டிகளுக்கு எல்லாமே பிரேக் வந்து லெஃப்ட் சைடு தான் வரும். பிரேக் பெடலுமே நம்ம புதுசாக போட்டுட்டோம். இந்த பிரேக் பெடலுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 420 ரூபாய். அப்புறம் வந்து அந்த பிரேக் பெடலில் ஒரு லப்பர் ஒன்று வரும், அந்த கால் மிதிக்கிற இடத்துல ஒன்று வரும், அதோடைய விலை வந்து 45 ரூபா. அப்புறம் சீட் அசம்பிளி. இந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா புல்லட் எலக்ட்ராக்கெலாம் ஒரே மாதிரி சீட்டு தான் வரும். இந்த அதாவது இப்போ கிளாசிக் வண்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சீட்டாக வரும். இதுக்கு வந்து எலக்ட்ராக் ஒரே சீட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. இந்த சீட்டோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 2225 ரூபா. அப்புறம் வந்து பெட்ரோல் நம்ம ஆஃப் பண்ணுறோம் இல்லையா, அந்த இது வந்து புதுசு போட்டிருக்கோம். அதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 225 ரூபாய். அதுக்கப்புறம் அந்த பேக் சைடு வந்து டைல் லேம்ப் வரும். அது வந்து நம்ம என்ன இருக்குது, அந்த கிளாஸ் மட்டும் போட்டிருக்கோம். ஒரிஜினலாக அதில் என்ன இருக்குதோ அது போட்டிருக்கோம். அது வந்து 65 ரூபா. அப்புறம் சைடு மிரர் போட்டிருக்கோம். இந்த சைடு மிரர் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரா வண்டிகளுக்கு உள்ளது. இந்த சைடு மிரர் வந்து புதுசு போட்டிருக்கோம். இதோடைய விலை வந்து 499 ரூபா. அப்புறம் கீ நம்ம டோட்டலாகவே எல்லாத்துக்குமே ஒரே கீயாக நம்ம கொண்டு வந்துட்டோம். அந்த டேங்க்கு வண்டிக்கு எல்லாத்துக்குமே கீ செட்டு புதுசாகவே நம்ம போட்டிருக்கோம். அதோடைய விலை வந்து 850 ரூபா. அதுக்கப்புறம் ரூட்ஸ் ஹாரன் போட்டிருக்கோம். ரூட்ஸ் ஹாரன் வந்து புதுசாகவே போட்டிருக்கோம். 2 ஹாரன் மாட்டியிருக்கோம். ஏன்னா வந்து புல்லட்டுகளுக்கு வந்து ஹாரன் தான் நல்லா ஒரு நல்லா சவுண்டு இருந்தால் தான் அந்த புல்லட் நம்ம ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ரூட்ஸ் ஹாரன் போட்டிருக்கோம். இதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹாரனு 1850 ரூபா போட்டிருக்கோம். அதுக்கு வந்து ஒரு ரிலே வரும். நம்ம வந்து வழக்கமாக ஹாரன்களுக்கு கட் அவுட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து நம்ம கட் அவுட்டரை யூஸ் பண்ணல, ரிலே போட்டிருக்கோம். ரிலே வந்து 220 ரூபா. அப்புறம் டூல்ஸ் பாக்ஸ் ஸ்டிக்கர்ஸ் ஹிட்டு. அந்த டூல்ஸ் பாக்ஸில் புல்லட்டு 350 அப்படின்னு எழுதியிருக்கோம். அந்த இதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஓஇ தான் போட்டிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா 720 ரூபா. அதுக்கப்புறம் பிரேக் ஷூ போட்டிருக்கோம். பிரேக் ஷூ ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 375 ரூபா. பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா 320 ரூபா. அப்புறம் வந்து 4 ஃப்ரிங் செட்டு நம்ம அதை போட்டிருக்கோம். அதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 980 ரூபா. அப்புறம் வந்து கிளச் கேபிள் போட்டிருக்கோம் 80 ரூபா. ஆக்சிலேட்டர் கேபிள் போட்டிருக்கோம் 85 ரூபா. ஃப்ரண்ட் பிரேக்கு கேபிள் அது போட்டிருக்கோம் 95 ரூபா. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து டீகம்ப்ரஸர் எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் வரும். அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி தான் ஆம்பை செட் பண்ணி தான் நம்ம அடிப்போம். அதோடைய கேபிள் வந்து பார்த்திங்கன்னா 75 ரூபா. அதுக்கப்புறம் 4 காயில் சீல் வந்து 60 ரூபா. கேபிள் கைடு, இந்த கேபிள் கைடு இந்த இதில் வரும். அதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா. அப்புறம் வந்து கிளச் பீடிங் போட்டிருக்கோம் 48 ரூபா. ரியர் நம்பர் பிளேட்டு பீடிங் அந்த நம்பர் பிளேட்டை வந்து மாட்டுறதுக்கு ஒரு லப்பர் மாதிரி பேக் சைடு வரும். அது 35 ரூபாய்க்கு நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் லேம்ப்பு போல்ட் செட்டு. அதாவது இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இண்டிகேட்டர் வந்து இந்த இடத்துல இருந்தது. இந்த இடத்துல வந்து இப்போ ஓல்டு வண்டிகளுக்குலாம் இங்கே இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இப்போ உள்ள லேட்டஸ்ட் வண்டிகளுக்கு இருக்கிற மாதிரி இதை நம்ம வந்து டோட்டலாக வந்து இதை நம்ம மறைச்சி எடுத்துகிட்டு இங்கே கீழே கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு ஒரு அசம்பிள் செட்டே வரும். இந்த இடத்துல மாட்டுற மாதிரி செட்டு வரும். அதை நம்ம போட்டிருக்கோம். அதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டரு கிளாம்ப்பு இல்லை போல்டு செட்டு வந்து 102 ரூபா. அப்புறம் வந்து கிளச்சு அட்ஜஸ்டர் 38 ரூபா. கிளச் ராடு 185 ரூபா. அப்புறம் வந்து வீல் ரப்பர் 205 ரூபா. அதுக்கப்புறம் பார்க்கிங் லைட் ஃபுல் செட்டு. இந்த 2 ஹெட்லைட்டுக்கு மேலே சின்னதாக 2 கண்ணு மாதிரி இருக்கும். அது நம்ம போட்டிருக்கோம். அது வந்து 165 ரூபா. கிளச் லீவர் 97 ரூபா. அப்புறம் பிரேக் லீவர் யோக் செட் வந்து 97 ரூபா. ஹெட்லாம்ப் ரிங் இன்னர் 225 ரூபா. ஹெட்லாம்ப் ரிங் அவுட்டர் 185 ரூபா. சென்டர் ஸ்டாண்ட் பின் செட்டு, சென்டர் ஸ்டாண்டுக்கு ஒரு பின் ஒன்று இடையில வரும். அந்த பின் நம்ம போட்டிருக்கோம். அது வந்து 185 ரூபா. அப்புறம் வந்து பேட்ரி பாக்ஸ் செட்டு. பேட்ரி பாக்ஸ் அந்த சைடு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாக்ஸ் தான் முதல்ல இருந்தது. இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். பெரிய பேட்ரி வந்து செட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ரி பாக்ஸோட விலை வந்து 950 ரூபா. ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸ் இந்த சைடு வருது. இந்த ஏர் ஃபில்டருடைய பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபா. கிளச் பிளேட்டு 450 ரூபா போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இன்ஜின் பெட் போல்ட் ஹிட்டு, அதாவது
இந்த வண்டியில் இருக்கிற எல்லா போல்டு நட்டுகளும் நம்ம வந்து வண்டியை வந்து டோட்டலாக வந்து நம்ம பிரித்து எடுத்துடுறோம். வண்டியை வந்து நம்ம வந்து திரும்ப வந்து போல்டு நட்டு எல்லாமே அசம்பிள் பண்ணும்போது அந்த போல்டு நட்டுலாம் கொஞ்சம் தேய்மானம் அடைந்திருக்கும். அதனால் வந்து டோட்டலாக வண்டியில் இங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னென்ன போல்டு நட்டுகள் வருமோ அது எல்லாமே செட்டாக நம்ம புதுசாக வாங்கி ஓஇஸ் பேராக வாங்கி போட்டிருக்கோம். எல்லா போல்டு நட்டுமே புதுசு தான். அதோடைய அந்த போல்டு நட்டோடைய செட்டோடைய விலை வந்து 2550 ரூபா. அதுக்கப்புறம் பம்பர் ராடு 600 ரூபா. இந்த சிங்கிள் பம்பர் தான் நான் போட்டிருக்கேன். இந்த பம்பர் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த வந்து நல்லா ஹெவி வெயிட்டு பம்பர் இது. இதோடைய விலை வந்து 600 ரூபா. அப்புறம் ஹெட்லைட் அசம்பிள் செட்டு, இந்த செட்டு வந்து நம்ம புதுசாகவே போட்டிருக்கோம். இதோடைய விலை வந்து 740 ரூபா. அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில் நம்ம வழக்கமாக மாற்றுறது தான், அது ஒரு 850 ரூபா. ஹேண்டில் கிரிப்பு போட்டிருக்கோம், அதோடைய விலை வந்து 100 ரூபா. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வண்டியோடைய முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல முன்னாலேயே சொல்லியிருக்கணும், இப்போ நான் சொல்கிறேன். பெயிண்ட்டு டோட்டலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வண்டி வந்து தொடக்கத்தில் வந்து இந்த மாதிரி கிடையாது. நம்ம இதை வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் எடுக்கலை, ஒரு மாதிரியான கண்டிஷனில் தான் வண்டி இருந்தது. நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். அப்போ நம்ம எடுக்கும்போது இந்த வண்டிக்கு வந்து நம்ம பெயிண்ட் வந்து ரொம்ப டல்லாகவும் ரொம்ப வந்து ஒரு குவாலிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த ஒரு சில இடங்களில் ரஸ்ட்லாம் இருந்தது. அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல வந்து இண்டிகேட்டர் மாட்டி இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம வந்து வண்டிகளுக்கு வந்து டிங்கரிங் ஒர்க்கு நிறைய வந்து பார்த்தாங்க. அப்புறம் வந்து நிறைய பேஜ் ஒர்க்லாம் நிறைய பண்ணாங்க. அது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாமே சேர்த்து வந்து டோட்டலாக வந்து 32,000 வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. பிளாக் கலர் பெயிண்ட் நல்லா குவாலிட்டி அடிச்சிருக்காங்க. நல்லா வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பெயிண்டோட விலை 32,000. அப்புறம் வந்து இன்ஜின், இப்போ வந்து இன்ஜின் வந்து நம்ம வந்து வெளியில் ஒரு இடத்துல தான் வேலை செஞ்சோம். சேலத்தில் வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் வந்து ஒரு ஃப்ரெண்டோட உதவியோட கான்டாக்டில் செஞ்சோம். அவங்க வந்து ஒன்லி வந்து இந்த ஓல்டு புல்லட், ராயல் என்ஃபீல்டு புல்லட் ஒர்க் மட்டும்தான் செய்வாங்க. அவங்க வந்து நம்ம வண்டிக்கு வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஒன்லி அவங்க வந்து புல்லட் மட்டும் தான் பார்க்குறாங்க, வேறு எந்த வண்டியுமே அவங்க பார்க்குறது கிடையாது. நல்லா வந்து ரொம்ப நாள் அனுபவம் உள்ளவங்க ஓல்டு புல்லட்டில். அவங்கக்கிட்ட நம்ம வந்து இன்ஜினை மட்டும் தனியாக கலட்டி நம்ம பார்சல் அனுப்பிச்சுட்டோம். அவங்க வந்து பார்த்துட்டு நம்மளுக்கு திரும்ப பார்சல் பண்ணாங்க. அவங்க வந்து இன்ஜின் ஒர்க்குக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா 26,500 ரூபா வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டி வந்து நான் ஒரு மெக்கானிக்கிட்ட தான் கொடுத்து நான் வந்து எல்லாமே பண்ணேன். அவர் தான் வந்து ஸ்பேர்ஸ், அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக்கு, நல்லா ஒரு அனுபவம் இருந்த ஒரு பழைய மெக்கானிக்கு, புல்லட் நல்லா பார்க்கக்கூடியவர். அவர் வந்து தான் இந்த வண்டியை வந்து எனக்கு வந்து டிஸ்மாண்டிலிங் பண்ணி எல்லாத்தையும் கலட்டி தனித்தனியாக கொடுத்தாரு. நான் ஸ்பேர்ஸ் கலெக்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் வந்து எனக்கு வந்து ஒரு சில பொருட்கள் போட்டார். அவருடைய லேபர் அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து அவர் வந்து 16,600 ரூபா வந்து சார்ஜ் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து சைடு ஹேண்டில் அந்த சீட்டுக்கு பக்கத்தில் வரும் இல்லையா, அது ஒரு 185 ரூபா. அப்புறம் கிளாசிக் கிரிப்பு செட்டு ஒரு 155 ரூபா. அப்புறம் வந்து ஃபோர்க்கு ரெஃப்ளெக்டர் இங்கே வருது ஃப்ரெண்டு, இது வந்து ஒரு 195 ரூபா. இப்போது நம்ம வந்து டோட்டலாக வந்து இதில் வந்து ஒரு 3 பேப்பர் வருது. இப்போ இதோடைய டோட்டல் காஸ்ட் என்ன ஆகிருக்கு, அதாவது நம்ம வந்து ஒரு வண்டியை ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸ்பேர்ஸு, வாங்கின ஸ்பேர்ஸு, பெயிண்டிங்க்கு, லேபர் சார்ஜ், இன்ஜின் ஒர்க்கு, இது எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ காஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,05,773 ரூபா டோட்டலாக வந்து ஆயிருக்கு. இப்போது இதில் வந்து இந்த பேப்பரை வந்து நான் சைடில் போடுறேன். அது 3 பேப்பர் இதில் இருக்குது. 3 பேப்பரையும் நான் சைடில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அப்புறம் இப்போ இந்த வண்டி வந்து இந்த ஸ்பேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா, சென்னையில் வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு ஷாப் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து ராயல் என்ஃபீல்டு புல்லட்டுக்கு மட்டும்தான் ஸ்பேர்ஸ் சப்ளை பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு ஹோல்சேல் டீலர்னு கூட சொல்ல முடியும். நிறைய இடங்களுக்கு வந்து தமிழ்நாடு, இந்தியா முழுவதுமே அவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஓல்டு புல்லட்லேருந்து இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஹண்டரு அந்த மாதிரி நியூ வண்டிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட தான் நான் ஸ்பேர்ஸ் வாங்கினேன். எல்லாமே நான் வந்து ஜஸ்ட் வந்து ஃபோனில் தான் ஆர்டர் பண்ணேன். பேமெண்ட் வந்து யூபிஐ மூலம் பேமெண்ட் பண்ணேன். அவங்க உடனே ரிசீவ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அமௌண்ட் அனுப்பிச்சோன்னா எனக்கு பார்சல் எனக்கு டேரெக்டாக எனக்கு என்னுடைய ஒர்க் ஷாப்புக்கு அமுச்சு விட்டுட்டாங்க. ஒர்க் ஷாப்புக்கு பொருள்கள் வந்துச்சு. அதன் பிறகு நான் வந்து ஒவ்வொரு பொருளாக நாங்கள் வந்து மெக்கானிக் வச்சு நான் மாட்ட ஆரம்பிச்சிட்டேன். இன்ஜின் மட்டும் சேலத்துக்கு நான் அமுச்சு விட்டேன். பெயிண்ட் ஒர்க்குமே பார்த்திங்கன்னா சேலத்துக்கு தான் அமுச்சு விட்டேன். சேலத்தில் ஒரு பார்ட்டி நல்லா பண்ணி கொடுத்தாங்க, நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன். இதுக்கு முன்னால் அந்த வண்டி எப்படி இருந்துச்சு, இப்போ அந்த வண்டியை நம்ம எப்படி மாற்றிருக்கோம், இதெல்லாமே டீட்டெயிலாக நான் வந்து இந்த ஸ்க்ரீனில் எல்லாமே இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு புல்லட் வந்து நம்ம ரீஸ்டோர் செய்ய எவ்வளவு செலவாகும், மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு கடைகளில் நம்ம வந்து புல்லட் ரீஸ்டோர் செய்ய எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டோம்னா, மேக்ஸிமம் நீங்கள் நேரில் வாங்க, நம்ம வந்து
நான் உங்களுக்கு கொட்டேஷன் தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு குறைந்த விலையை நம்ம வந்து மனதில் வந்து எடுத்துகிட்டு நம்ம செல்வோம். அங்கே வந்து பார்த்தா ஒரு பெரிய அமௌண்ட் சொல்லுவாங்க. நிச்சயமாக வந்து விலை வந்து கூடுதலாக தான் வரும். அதை தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு பொருளும் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம ஓஇ ஸ்பேராக ஒரிஜினலாக நம்ம போடுறோமோ அந்தளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும். நமக்கு அது வந்து லைஃப் நம்மளுக்கு கூடுதலாகவே இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம இந்த வண்டியை தான் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இப்போ நான் சொன்ன ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லேயே கிடச்சிது. அவங்க வந்து சென்னையில் உள்ளவங்க வந்து அந்த ஸ்பேர்ஸ் வந்து எனக்கு டிஸ்கவுண்ட்லேயே கொடுத்தாங்க. அவங்களுடைய அட்ரஸ்ஸு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து செக் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து திங்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப வந்து விலை பொருள் கம்மி, மற்ற இடங்களை காட்டிலும் அங்கே வந்து விலை குறைவாக தான் கொடுக்குறாங்க. ஒரு புல்லட் வந்து ரெஸ்டோர் செய்ய எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்த்தோம். இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னைய கீழே வந்து கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் செய்துக்கிறங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.